வணக்கம் கன்னி ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். சொல்ல முடியாத ஒரு பிரிவு உங்க வாழ்க்கைக்குள்ள ஏற்பட்டது. அதை நினைத்து பார்த்தாலே உங்களுடைய கண்களிலிருந்து கண்ணீர்கள் நிச்சயமாக ஏற்பட்டிருக்கும். அது குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு உறவு பிரிந்திருக்கலாம். உங்களுடைய வாழ்க்கை துணை கூட உங்களை புரிந்து கொள்ளாமல் எங்கு சென்றார்கள் என்று தெரியாமல் இத்தனை நாட்கள் இத்தனை காலங்கள் ஆகியும் உங்களை தேடி வராமல் கூட நிச்சயமாக இருக்கத்தான் செய்வார்கள். ஆனால் நீங்கள் என்ன தவறுகள் செய்துவிட்டேன் என்றாவது அவர்கள் கூறிவிட்டு போனால் என்னுடைய மனமானது கொஞ்சம் தைரியத்தை பெறும் என்று நீங்கள் மனதிற்குள் இந்த ஒரு நிகழ்வை மட்டுமே தான் இதுவரைக்கும் நீங்கள் நினைத்து வைத்துக் கொண்டே தான் இருப்பீர்கள். சில பிரிவுகள் சண்டையால் வருவது கிடையாது, சூழ்நிலையால் மட்டுமே தாங்க ஏற்படுகிறது. மனதில் அன்பு இருந்தாலும் வாழ்க்கையின் பாதையில் வேறு திசையில் செல்லும் தருணங்கள் இருக்கத்தான் செய்யும். அதனாலேயே அந்த வாழ்க்கையின் தடங்கள் மாறும் பொழுது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள என்ன செய்வது ஏது செய்வது என்று தெரியாமல் உங்கள் மீது நீங்களே போட்டு சில காரியங்களை குழப்பிக்கொண்ட ஒரு தருணங்களும் நிச்சயமாக இருக்கத்தான் உங்க வாழ்க்கைக்குள்ள செய்யும். உங்களுடைய வாழ்க்கையிலும் ஒரு நபரை பிரிய வேண்டிய கட்டாயங்கள் நிச்சயமாக ஏற்பட்டிருக்கலாம். அவரை மறக்க முயன்றும் சில நினைவுகள் மீண்டும் மீண்டும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்து அது மென்மேலும் கவலைகளையும் கஷ்டங்களையும் உங்க வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுத்திருக்கும். இது ஒருபோதும் உங்களால மறக்கவே முடியாதுங்க. மறக்க முடியாத ஒரு நினைவாகவே இன்னும் இருந்து கொண்டும் கவலைகளையும் கஷ்டங்களையும் அது உங்க வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுத்து கொண்டுமே தான் இருக்கும். அந்த ஒரு விஷயம் மட்டும் மாறியிருந்தால் எல்லாம் வேறு மாதிரி இருந்திருக்கும் என்ற ஒரு எண்ணங்களும் சில நேரங்களில் உங்களுடைய மனதை தொந்தரவு செய்து கொண்டே தான் உங்க வாழ்க்கைக்குள்ள இருக்கும். ஆனால் நீங்கள் எதுவுமே இதெல்லாம் நடக்கும் என்று ஒருபோதும் எதிர்பார்த்தது கூட கிடையாது. எதிர்பாராத விதமாகத்தான் உங்க வாழ்க்கைக்குள்ள எல்லாமே ஈடேறவும் தொடங்கும். இந்த அனுபவங்கள் எல்லாருக்கும் பொருந்தாது, உங்களுக்கு மட்டும்தான் பொருந்தும். வெளியில் சொல்ல முடியாத பிரிவின் வலிமை அமைதியாகவே உங்க வாழ்க்கைக்குள்ளேயே நீங்கள் அனுபவித்துக் கொண்டு அது மென்மேலும் உங்களை கவலைகளுக்கும் கஷ்டங்களுக்கும் ஆழ்த்தி எடுத்து தேவையில்லாத ஒரு பிரச்சனைகளையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இதுவரைக்கும் தேடி கொடுத்து கொண்டே தான் இருக்கும். காலம் சில காயங்களை முழுமையாக அளிக்காது, ஆனால் அந்த காயத்துடன் எப்படி வாழ வேண்டும் என்பதை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கற்றுக் கொடுக்கும். அந்த ஒரு தருணத்தையும் இந்த ஒரு நாட்களில் நீங்கள் நிச்சயமாக புரிந்து வைத்துக் கொண்டு எதை எப்படி செய்ய வேண்டும், எந்த முறையில் செய்தால் வாழ்க்கைக்குள்ள நன்மைகள் நடக்கும் என்று எல்லாத்தையுமே இப்பொழுது உங்க வாழ்க்கைக்குள்ள போட்டு அதற்கான எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் ஒரு தீர்வை நீங்களே தேடிக்கொள்வீர்கள். ஒரு முடிவால் உங்களுடைய வாழ்க்கை தடமாறியது என்பதை நீங்களே உணர்ந்திருப்பீர்கள். வாழ்க்கையின் ஒரு முக்கியமான ஒரு கட்டத்தில் உணர்ச்சி வசப்பட்டோ அல்லது சூழ்நிலையின் கட்டாயத்தாலோ நீங்கள் எடுத்த அந்த ஒரே ஒரு தவறான முடிவு உங்களது ஒட்டுமொத்த வாழ்க்கை பாதையவை தலைகீழாகவே மாற்றி போட்டது என்பதை நிச்சயமாக உங்க வாழ்க்கைக்குள்ள நீங்கள் மட்டுமே தான் உணர்வீர்கள். அது ஒரு தவறான வேலை மாற்றமாக இருக்கலாம், அல்லது ஒரு புதிய தொழில் முதலீடாகவும் உங்க வாழ்க்கைக்குள்ள இருக்கத்தான் செய்யும். அந்த முடிவினால் ஏற்பட்ட தொடர் விளைவுகள் உங்களை மீள முடியாத ஒரு படுகொலையிலே தள்ளியிருக்கும். ஏனென்றால் உங்களுடைய கையில் வைத்திருந்த அனைத்து விதமான பணத்தையும் ஒரு நபரை நம்பி அல்லது உங்களுடைய தவறான ஒரு முடிவால் ஒரு முதலீட்டிலோ அல்லது ஏதாவது ஒரு பொருட்களை வாங்க வேண்டும், ஒரு இடத்தை வாங்க வேண்டும் என்று ஒரு ஏமாற்றத்தையும் உங்க வாழ்க்கைக்குள்ள நீங்கள் அடைந்திருப்பீர்கள். இருந்தாலும் அதை ஒருபோதும் நீங்கள் நினைத்து கூட பார்த்திருக்க மாட்டீங்க. இப்படிப்பட்ட ஒரு நிகழ்வுகள் ஏற்படும், அதை என்னை இந்த அளவுக்கு கஷ்டத்துக்கு ஆளாக்கும் என்று நினைத்து பார்க்க முடியாத ஒரு தருணங்களைத்தான் அது உங்க வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுத்திருக்கும். நீங்கள் ஒரு சில நபர்களின் மீது வைத்திருந்த கண்மூடித்தனமான நம்பிக்கையால் அவர்கள் சொன்னதுமே அதன் மேல எந்த விதமான சந்தேக கண்ணோட்டமும் வைக்காமல் அவர்கள் சொல்கிறார்களே இதில் அவர்கள் சொன்னால் அது கொஞ்சம் சரியாகத்தான் இருக்கும் என்று நினைத்து நீங்கள் செய்த சில செயல்கள் தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இப்பொழுது மிகப்பெரிய ஒரு பிரச்சனைகளையவே நிச்சயமாக உங்க வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுத்து கொண்டுமே தான் இருக்கும். அன்று ஏன் அந்த முடிவை எடுத்தோம் என்று நீங்கள் இன்றும் நினைத்து வருந்தக்கூடிய அளவிற்கு வாழ்க்கையை மீண்டும் பூஜ்ஜியத்திலிருந்து தொடங்க வேண்டிய ஒரு இக்கட்டான நிலைமைக்கு நீங்கள் நிச்சயமாக தள்ளப்பட்ட ஒரு அனுபவத்தையும் உங்க வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுத்திருக்கும். நான் இதுவரை கூறியது உங்க வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக நடந்திருக்கிறதா இல்லையா என்பதையும் கமெண்ட் வீலாக தெரிவியுங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுது தான் நம்ம தொடர்ந்து பதிவிடக்கூடிய வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்குள்ள நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். நான் இதுவரை கூறியது உண்மையா பொய்யா என்பதையும் கமெண்ட் வழியாக தெரிவியுங்கள். வரக்கூடிய இன்னும் சில நாட்கள் முதல் கன்னி ராசி அன்பர்கள் வாழ்க்கைக்குள்ள மன அமைதிக்காக இப்பொழுது எதை செய்தால் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மன அமைதி குறையும் என்பதை தேர்ந்தெடுத்து அந்த விதமான செயல்களை இப்பொழுது தொடங்குவது தான் உங்க வாழ்க்கைக்குள்ள நன்மைகளை தேடி கொடுக்கும்.
இன்று நீங்கள் பணம் தொடர்பான எந்த ஒரு பிரச்சனையையும் சந்திக்க நேரிடலாம். எனவே நீங்கள் தேவையில்லாத அவசரமாக ஏதேனும் முதலீடுகளை தொடங்குவது, முதலீடுகள் செய்வது, மற்றவர்களுக்கு பணம் கொடுப்பது போன்ற செயல்களை இப்பொழுது நீங்கள் தவிர்த்து கொண்டால் அதுவே மிகப்பெரிய ஒரு பண இழப்பிலிருந்து உங்களை நிச்சயமாக காத்து வைக்கும். இது உங்களுடைய தந்தையிடமிருந்தோ அல்லது தந்தையின் ஒருவரிடமிருந்தோ ஆலோசனைகள் பெறக்கூடிய ஒரு காலத்தையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இப்பொழுது உங்களால நிச்சயமாக பெற முடியும். உங்களின் பிடிவாதமான குணத்தால் பெற்றோரின் அமைதியானது உங்க வாழ்க்கைக்குள்ள கெட்டுவிடலாம். அவர்களின் அறிவுரையை நீங்கள் கேட்க வேண்டும். எல்லோரையும் வருத்தமடைய செய்யாதிருக்க பணிவாக இருப்பது உங்க வாழ்க்கைக்குள்ள நன்மைகளை தேடி கொடுக்கும். எல்லார் மனதையும் கஷ்டப்படுத்தும்படி எந்த விதமான முடிவுகளையும் இனிமே வரக்கூடிய நாட்களிலாவது நீங்கள் எடுக்காமல் இருந்து பாருங்கள். அதுவே மிகப்பெரிய அளவுக்கு நன்மைகளை இனி வரக்கூடிய நாட்களில் உங்க வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக தேடி கொடுக்கும். புதிய வருமான வாய்ப்புகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இப்பொழுது திறக்க தொடங்க போகிறது. கன்னி ராசி அன்பர்களை, வாழ்க்கையில சில நேரங்களில் ஒரு சிறிய வாய்ப்பு தான் பெரிய மாற்றத்திற்கான தொடக்கமாகவே உங்க வாழ்க்கைக்குள்ள அமையும். அதை போலத்தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளையும் இனி வரக்கூடிய நாட்களில் மிகப்பெரிய அளவுக்கு நன்மைகளும் நல்ல விதமான சில காரியங்களும் இனி வரக்கூடிய நாட்களில் நிச்சயமாக தொடங்கவோ ஆரம்பிக்கும். இதுவரை நீங்கள் கவனிக்காமல் இருந்த ஒரு திறமை, ஒரு புதிய முயற்சி, ஒரு தொழில் யோசனை அல்லது ஒரு புதிய தொடர்பு உங்களுடைய வாழ்க்கையில ஒரு புதிய பாதையை நிச்சயமாக திறந்து வைக்கும். அந்த பாதையின் மூலம் எல்லாமே உங்க வாழ்க்கைக்குள்ள நல்லதை நிச்சயமாக தேடி கொடுத்து எல்லா விதமான சில நல்ல காரியங்களையும் உங்களாலையும் செய்ய முடியும் என்கிற ஒரு புதிய விஷயத்தையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இப்பொழுது நிச்சயமாக கொண்டு வந்து சேர்க்கும். கடந்த காலத்தில் ஒரே வருமானத்தை நம்பி நீங்கள் சிரமப்பட்டிருக்கலாம். எதிர்காலத்தை பற்றி கவலைகள் பட்ட ஒரு தருணங்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மட்டுமே நிச்சயமாக இருந்திருக்கலாம். ஆனால் இனி வரக்கூடிய காலத்தில் கூடுதல் வருமானத்திற்கான வழிகளை தேடக்கூடிய எண்ணங்கள் உங்க வாழ்க்கைக்குள்ள அதிகரிக்க தொடங்கும். சில கன்னி ராசிக்காரர்களுக்கு தங்களுடைய திறமையை பயன்படுத்தி புதிய வாய்ப்புகளை உருவாக்கும் சூழல்கள் உங்க வாழ்க்கைக்குள்ள இப்பொழுது அமைய போகிறது. புதன் கிரகத்தின் அருள், அறிவு, பேச்சு, வியாபார திறன் ஆகியவற்றை மேம்படுத்தும் என்று ஜோதிட நம்பிக்கைகள் உங்க வாழ்க்கைக்குள்ள கூறுகிறது. சரியான முயற்சி மற்றும் பொறுமையுடன் செயல்பட்டால் வாழ்க்கையில புதிய புதிய முன்னேற்றங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அழகானதாகவே இனி வரக்கூடிய நாட்களில் நிச்சயமாக மாற்றி கொடுக்கும். ஏற்கனவே இருக்கும் வருமானத்தை மட்டும் நம்பிராமல் உங்களது புத்திசாலித்தனத்தால் புதிய மாற்று வருமான வழிகளை நீங்கள் உங்க வாழ்க்கைக்குள்ள உருவாக்க வேண்டும். பகுதி நேர தொழில்கள், கமிஷன் சார்ந்த வேலைகள் அல்லது உங்களது அறிவுத்திறனை பயன்படுத்தி செய்யும் ஆன்லைன் சார்ந்த வேலைகள் மூலம் எதிர்பாராத கூடுதல் வருமானங்கள் உங்க வாழ்க்கைக்குள்ள கைகூடும். இந்த புதிய வருமான வாய்ப்புகள் உங்களது ஒட்டுமொத்த பொருளாதார அஸ்திவாரத்தையே நிச்சயமாக பலப்படுத்தி கொடுக்கும். அப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தையும் இனி வரக்கூடிய நாட்களில் உங்களால நிச்சயமாக பெற முடியும். இதெல்லாம் நடக்கிறதா இல்லையா என்பதை மட்டும் கமெண்ட் வாயிலாக தெரிவியுங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுது தான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் எல்லாம் தொடர்ந்து உங்களுக்குள்ள நோட்டிபிகேஷனாக இனி வரக்கூடிய நாட்களில் நிச்சயமாக வந்து கொண்டே இருக்கும். நான் இதுவரை கூறியது உண்மையா பொய்யா என்பதையும் நீங்கள் தான் கமெண்ட் வாயிலாக தெரிவிக்க வேண்டும். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு மறக்காம ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம். நீங்கள் தவிர்த்து கொண்டால் அதுவே மிகப்பெரிய ஒரு பண இழப்பிலிருந்து உங்களை நிச்சயமாக காத்து வைக்கும். இது உங்களுடைய தந்தையிடமிருந்தோ அல்லது தந்தையின் ஒருவரிடமிருந்தோ ஆலோசனைகள் பெறக்கூடிய ஒரு காலத்தையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இப்பொழுது உங்களால நிச்சயமாக பெற முடியும். உங்களின் பிடிவாதமான குணத்தால் பெற்றோரின் அமைதியானது உங்க வாழ்க்கைக்குள்ள கெட்டுவிடலாம். அவர்களின் அறிவுரையை நீங்கள் கேட்க வேண்டும். எல்லோரையும் வருத்தமடைய செய்யாதிருக்க பணிவாக இருப்பது உங்க வாழ்க்கைக்குள்ள நன்மைகளை தேடி கொடுக்கும். எல்லார் மனதையும் கஷ்டப்படுத்தும்படி எந்த விதமான முடிவுகளையும் இனிமே வரக்கூடிய நாட்களிலாவது நீங்கள் எடுக்காமல் இருந்து பாருங்கள். அதுவே மிகப்பெரிய அளவுக்கு நன்மைகளை இனி வரக்கூடிய நாட்களில் உங்க வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக தேடி கொடுக்கும். புதிய வருமான வாய்ப்புகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இப்பொழுது திறக்க தொடங்க போகிறது. கன்னி ராசி அன்பர்களை, வாழ்க்கையில சில நேரங்களில் ஒரு சிறிய வாய்ப்பு தான் பெரிய மாற்றத்திற்கான தொடக்கமாகவே உங்க வாழ்க்கைக்குள்ள அமையும். அதை போலத்தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளையும் இனி வரக்கூடிய நாட்களில் மிகப்பெரிய அளவுக்கு நன்மைகளும் நல்ல விதமான சில காரியங்களும் இனி வரக்கூடிய நாட்களில் நிச்சயமாக தொடங்கவோ ஆரம்பிக்கும். இதுவரை நீங்கள் கவனிக்காமல் இருந்த ஒரு திறமை, ஒரு புதிய முயற்சி, ஒரு தொழில் யோசனை அல்லது ஒரு புதிய